மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்வு தரும் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகின்ற அன்பார்ந்த தந்தையர்கள் பெயரால் எங்கள் இதயம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்வு தரும் இறை வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும், அதுவும் மக்களின் மனங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்று பேராவல் கொண்டு இறை வாக்கை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு ஆண்டின் பொதுக்காலம் 33ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவாக்கு பகுதிகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் தானியேல் இறைவாக்கினர் நூலிலிருந்து 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள இறைவசனங்கள். அப்பகுதியை பற்றி முதலில் சிந்திப்போம். தானியேல் இறைவாக்கு புத்தகம் ஒரு அழகான பெரிய இறைவாக்குனர்கள் புத்தகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதில் முதல் 8 அதிகாரங்களும் அதை தொடர்ந்து வருகிற பிற்பகுதியின் அதிகாரங்களும் இருவகை இலக்கிய பாணிகளை தன்னுள்ளே கொண்டிருக்கிறது. முதலாவது கதைகளும் காட்சிகளும் உள்ளிட்ட நிறைய வர்ணனை நிறைந்த செய்திகளாக இருக்கிறது. இரண்டாம் பகுதி அப்போகலிப்டிக் லிட்டரேச்சர் என்று சொல்லப்படுகிற வெளிப்பாட்டு வகை இலக்கியத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அதுவும் இன்றைக்கு சந்திக்கிற முதல் வாசகமானது தானியேல் இறைவாக்கு புத்தகத்தின் 12ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியை சார்ந்த ஒரு செய்தி. இதனுடைய மைய கருத்து ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டோர் பெற்றுக்கொள்கிற இறுதியான உறுதியான வெற்றியை பற்றி அழகாய் படம் பிடிக்கிறது. இந்த செய்தி எந்த காலகட்டத்தில் கொடுத்தாங்கன்றதும் ஒரு சின்ன ஒரு முக்கியம். 4ஆம் அந்தியோகுஸ் எபிபானஸ் என்ற கிரேக்க மன்னன் இந்த யூதர்கள் மீது அடக்குமுறையும் வன்முறையும் கட்டவிழ்த்து விட்டு கலாச்சாரத்தையும் மதத்தையும் அவருடைய நம்பிக்கையும் தகர்த்து விடுவதாக கங்கணம் கட்டி கொண்டு போராடினான். இந்த ஒரு துன்புறுகின்ற சமூகத்தினுடைய அவலங்களை வெளிக்காட்டுகிற புத்தகமாக தானியேல் புத்தகத்தின் 2ஆம் பகுதி முதல் பகுதியும் அமைந்திருக்கிறது. அதுல இப்படி இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலும் இவ்வளவு கொடுமைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் வாழ்கிறவர்கள் எப்படிப்பட்ட வெற்றியை பெற்றுக்கொள்வார்கள், எப்படி உறுதியாக இருந்தால் நித்தியம் ஆண்டவருக்குள்ளாய் வெற்றியை சுவைப்பார்கள் என்ற உறுதிப்பாட்டின் செய்தியை இது கொடுக்கிறது. அச்சத்திலும் பயத்திலும் கவலையிலும் எதிர்காலத்தை குறித்த கலக்கத்திலும் இருந்த மக்களுக்கு நம்பிக்கையை தருகின்ற வெளிப்பாட்டு செய்தியாக தான் தானியேல் இறைவாக்கினர் இதை சுட்டி காட்டுகின்றார். ஏறக்குறைய திருவெளிப்பாட்டு நூலில் கொடுக்கப்படுகின்ற அதே செய்திகளை போன்று அதற்கு முந்தைய காலகட்டத்தில் நடந்த இந்த நிகழ்வுகளிலும் இதே செய்தி கொடுக்கப்படுகின்றது. உங்களுக்கு அடைக்கலம் உண்டு, வாழ்வு உண்டு, புது வாழ்வு உண்டு, உயிர்ப்பு உண்டு. இயற்கையே அதற்கு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும். அக்காலத்தில் உன்னிடத்தாருக்கு தலைமை காவலரான மிக்காயேல் தோன்றுவார் என்று ஆறுதலின் ஒரு மனிதரை படம் பிடிக்கிறது. மிக்காயேல் என்கிறவர் இறைவனின் 7 அதிதூதர்களில் ஒருவர். அந்த எபிரேய வார்த்தைக்கு மீ கா எல், மீ என்றால் யார், கா என்றால் போன்ற, எல் என்றால் இறைவன், இறைவனை போன்றவர் யார் என்ற பொருள் பெற்றவர். ஒரு வெற்றியின் அடையாளமாக வருகிறார். அவர் வந்து மக்களும் தோன்றியது முதல் இதுவரை இல்லாத துன்பங்களை சந்திக்கிற சமூகத்திற்கு பாதுகாவலராக இருக்கிறார். இப்ப தலைமை காவலர் என்கின்ற அந்த ஒரு செய்தி அந்த அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் பின்னணியில் பார்க்கும்போது ஒரு அழகான செய்தி. அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காவலர் இருப்பார். தலைமை காவலர் ஒரு வானதூதரோ அல்லது ஒரு தலைவரோ அந்த நகரை பாதுகாக்கிறவராக இருப்பார். அவருடைய ஆளுகைக்கும் அவருடைய காவலுக்கும் அந்த நகரமோ அல்லது அந்த கிராமமோ உட்பட்டதா இருக்கும். அப்படித்தான் பபிலோனிய நகரங்கள் பலவும் இருந்தன. ஏன் திருப்பாடல் 121 கூட 4ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ராயேலே கேள், உன்னை காக்கிறவர் காவல்காரர், உன்னை காக்கிறவர் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லி அந்த வாசன பின்னணியில் இஸ்ராயலின் அயராத உறங்காத தேவனாக யாவே இறைவன் இருந்தாலும் அவருடைய அதிதூதர் காவலுக்கு வருகிறார். கடைசியாக மனிதன் கடவுள் சார்பாக முடிவெடுக்கிறானா என்பதுதான். நீ கடவுள் சார்பாக முடிவெடுக்கும் போது கடவுள் உன் சார்பாக முடிவெடுப்பார். அந்த பகுதியை இங்க துன்புறுகிறவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுப்பதாக இருக்கிறது. நீ எவ்வளவோ நெருக்கடிகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், மற்றவர்களுடைய துர்மாதிரிகை இருக்கலாம், எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் ஆண்டவர் பக்கம் நீ வாழ வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையில் ஊன்றி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில பாருங்க, கடைசியா சொல்லியிருக்கு, ஆண்டவர் என்ன செய்வாராம், ஒரு சிலருக்கு வாழ்வு காத்திருக்கிறது. ஆண்டவருடைய விருப்பப்படி நடக்கிறவர்களுக்கு வாழ்வு, ஆண்டவர் விருப்பப்படி நடக்காதவங்களுக்கு வெட்கம், அழிவு, அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பாருங்க, ஞானிகளுக்கு பேரொளி,
மற்றவர்களை நல்வழிக்கு கொண்டு வருபவர்களுக்கு விண்மீன். பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து ஞானிகள் பேரொளி போல இருப்பார்கள், மற்றவர்களை நல்வழிக்கு கொண்டு வருபவர்கள் விண்மீன் போல இருப்பார்கள். ஆனால் அதற்கு ஆப்போசிட் வந்து கெட்டவர்களுக்கு என்று சொல்லி துன்புறுகின்ற சகோதர சகோதரிகளை ஊக்குவிப்பதாக இந்த பகுதி இருக்கிறது என்று சொல்லலாம். இப்படி இறைவனுக்கு சார்ந்து வாழும் முடிவெடுக்கிறவர்களுடைய பெயர்கள் வாழ்வின் நூலில் எழுதப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எபிரேய மொழியில வந்து செஃபர் புத்தகம், அஹைம் லைஃப், வாழ்வின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். இவன் பபிலோனிய குறிப்பேடுகள்ல கூட வந்து வாழ்வின் புத்தகம் ஒன்று இருக்கிறதாகவும் அதில் எழுதப்பட்டவர்கள் முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்றும் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அது அண்மை தொன்மை கிழக்கு நாடுகள் இருக்கிற ஒரு அழகான ஒரு செய்தி, வாழ்வின் நூல் சாவின் நூல் என்று சொல்லி. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது வந்து வாழ்வுக்கு அவர்கள் தேர்ந்து கொள்ளப்படுவார்கள். அதை விட சும்மா வெறும் நிறைவாழ்வு மட்டும் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, வானத்தின் விண்மீனை போலவும் நிலவின் ஒளியை போலவும் அவர்கள் துலங்குவார்கள். அது எவ்வளவு பெரிய ரெகக்னிஷன், எவ்வளவு பெரிய ரெகக்னிஷன், கடவுளுடைய ரிவார்டு. ஞானிகளா கடவுளை தேர்ந்து கொண்டவர்கள் விண்மீனை போல் வான்வெளியில் சுடர்வார்கள். அது மிகப்பெரிய முடிவில்லாத வெற்றி. இப்போ இந்த முடிவின் காலத்துல வந்து அவங்க இந்த துன்பம் இல்லைங்களா, அவர்கள் படுகின்ற வேதனை, அவமானம், இது வந்து நிரந்தரமற்றது. இது வந்து ஒரு 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 குறிப்பிட்ட காலத்துக்குள்ளதான் இருக்கும். அதனால இதுக்காக நீங்க பயந்துட்டு அந்த முடிவில்லாத வாழ்வை வந்து நீங்க இழந்துராதீங்க. ஏன்னா கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முடிவில்லாத வாழ்வுன்ற கொடை வந்து நிரந்தரமானது, அது உண்மையானது. அதுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு வந்து அளவே கிடையாது, அது ரொம்ப நிறைவானது. இந்த துன்பம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான். அப்கோர்ஸ் அது வந்து ரொம்ப கடுமையா இருக்குது, இப்போதைக்கு உங்களால தாங்க முடியல, அதை வந்து உங்களால சகிக்க முடியல, அதெல்லாம் உண்மை, அதுல பொய்யே கிடையாது. ஏன்னா அதை நம்ம உடல்ல உணர்றோம். ஆனா அது வந்து நிரந்தரமானதா நினைச்சு பயந்துராதீங்க. ஆமா, பவுலடிகள் கூட அழகா சொல்லுவாரு, கிறிஸ்து வெளிப்பட போகிற மாட்சிமை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் படுகிற துன்பங்கள் ஒன்றுமில்லை, வரப்போற மாட்சிமை மிக மேலானது. இந்த பகுதியை உயிர்த்தெழுதலை பற்றியும் குறிப்பிடுவதாக நாம் கொள்ளலாம். ஏனென்றால் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர், இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவரும் விழித்தெழுவர். இப்ப நம்முடைய இறந்தோர் திருப்பலியிலும் அதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். சாவது நிச்சயம் என்பது எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் முடிவில்லா வாழ்வு ஒன்று உண்டு என்ற வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது. அது வந்து ரொம்ப ரொம்ப ஆறுதல் அளிக்கின்ற ஒரு செய்தி. நிச்சயமா வாழ்கின்ற காலத்துல உண்மையா ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் வாழ்ந்தால் நிச்சயமாக நிலையான வாழ்வு உண்டு. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்திலிருந்து 24 முதல் 32 வரையுள்ள இறை வசனங்கள். இந்த பகுதியின் பின்னணியை பற்றி இப்போது சிந்திப்போம். நமது மீட்பின் வரலாற்றை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். படைப்பிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்த நாள் முதல் ஒரு காலமாக நாம் கொள்ளலாம். இயேசுனுடைய பிறப்பிலிருந்து விண்ணகம் சென்ற நாள் வரை 2ஆம் காலமாக நாம் கருதலாம். 3ஆம் நிலையிலே பெந்தகோஸ்தே பெருவிழாவிலிருந்து இன்று வரை இருக்கின்ற நாட்களை நாம் ஒரு காலமாக கருதலாம். இந்த காலகட்டத்திலே அடிக்கடி மக்கள் வரலாறு தோறும் பேசுவது உலகம் எப்போது முடியும், ஆண்டவருடைய 2ஆம் வருகை எப்போது இருக்கும் என்கின்ற கேள்வியானது எழுகின்றது. இயேசுவுக்கு பிற்பாடு தொடக்க காலத்தில் கூட இது போன்ற மனநிலை அவர்களுக்குள்ளாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்தார்கள். இயேசு வந்து அழிவை பற்றி பேசினார், 3 முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பேசினார். ஒன்று எருசலேம் பற்றிய அழிவை பற்றி ஆண்டவர் பேசினார். 2வது உலகத்தினுடைய அழிவை பற்றியும் பேசினார். 3வது ஆண்டவர் தன்னுடைய 2ஆம் வருகையை பற்றியும் சுட்டி காட்டினார். நம்ம இப்ப கூட போனோம் அப்படின்னா இஸ்ராயல் நாட்டிற்கு சென்றோம் என்றால் ஒளிவு மலையில நின்றோம் அப்படின்னா கெதரோன் வேலியானது பள்ளத்தாக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கும். அங்கிருந்து நம்ம அப்படியே எருசலேம் நகர் முழுவதையும் பார்க்கலாம். ஆண்டவர் அங்கிருந்து தான் எருசலேமை குறித்து மிக வருத்தத்தோடு கண்ணீர் வடிக்கின்றார். நம்மால் நன்றாக நினைவு கூற முடியும். அப்படின்னா எருசலேம் நகரையும் எருசலேம் ஆலயத்தையும் ஆண்டவர் நேசித்தார். ஆனா ஆண்டவர் எதிர்பார்த்த அளவு, இறைவன் எதிர்பார்த்த அளவு அவர்கள் பிரதி அன்பு காட்டவில்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அழிவை ஆண்டவர் முன்குறித்தே அறிவிப்பும் செய்கின்றார். அந்த நிகழ்வுகளை சுட்டு காட்டுகின்ற பகுதி தான் இன்றைய நற்செய்தி. நான் முதல் வாசகத்து ஒரு இலக்கிய வகை பார்த்தோம்ல,
அதே இலக்கிய வகை தான், வெளிப்பாட்டு வகை இலக்கிய வகையை சார்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. இதை வந்து அடையாளங்கள், குறியீடுகள், குறிப்பறிந்து கற்றுக்கொள்கிற செய்திகள், இதை அந்த பின்னில தான் பார்க்க முடியும். வார்த்தைக்கு வார்த்தை பொருள் விளக்கம் கொடுத்து நம்மை குழப்பிக் கொள்ளக்கூடாது என்ற எச்சரிக்கையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தைக்கு வார்த்தை மீன் அதுக்கு அர்த்தம் சொல்லி உலகம் முடிய போகுது அப்படின்ற ஒரு கருத்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே மக்கள் மத்தியில ஒரு சிலவங்க வந்து போதிச்சு அவங்களை வந்து பயம்புறுத்தி அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கையை உருப்படியா வாழ விடாம வந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மார்க் 13:24 38 32 வார்த்தைகள்ல 2 அழகான கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து எதிர்பாராது வருபவரான இயேசு, எதிர்பாராது வருபவரான அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல எதிர்பாராது வருகிறார், அவரை எதிர்நோக்கோடு காத்திருங்கள். எதிர்பாராது வருகிற ஆண்டவரை எதிர்நோக்கோடு காத்திருங்கள் என்கிற ஒரு அழகான செய்தியை கண்மாக்குது. அதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாக்க இந்த 2ஆம் வருகைக்கான தயாரிப்பு நிலைகள் நமக்குள்ளாக தானாக இருக்கும். மார்க் செய்தி எழுதப்பட்ட காலகட்டத்திலே அல்லது அதற்கு முன்போ பின்போ நிகழ்ந்த சில நிகழ்வுகளையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் பார்த்தால் 51 52 வரை ரோமை நாட்டிலிருந்து பலர் வெளியே நாடு கடத்தப்பட்டது. இன்னொரு பக்கம் ஜூலை 68 ரோம் பற்றி எறிந்தது. நீரோ மன்னன் அதை கிறிஸ்தவர்கள் மேல் அந்த பழியை போட்டான். அதே போல பேதுருவும் பவுலும் வேத சாட்சிகளாக கொல்லப்பட்டது. பின்னாளில் டைட்டஸால் எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. இது எல்லாம் நிகழ்ந்தது. இதெல்லாம் பார்த்து எவ்வளவு பேர் மனம் கலங்கி இருந்தார்கள். அதே சூழ்நிலையில இன்றைய பகுதியில நாம் பார்க்கிறோம் காஸ்மிக் கட்டாஸ்ட்ரபி, அப்படி இயற்கையில நிகழ்கின்ற இவையெல்லாம் ஆண்டவர் எல்லாவற்றிலும் என்ன சொல்லுகிறார்? சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்வது ஒன்றை மட்டும் தந்தை அவர்கள் சொன்னது போல மனத்திலே வைத்திருங்கள். நீங்க வந்து தயாரா இருக்க வேண்டும், நீங்கள் பிரமாணிக்கமா இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு இன்றைக்கும் கூட சொல்லப்படுவது. உலகத்துல எவ்வளவோ தீமைகள் நிகழ்கின்றன. மனிதர்களால் வலுக்கட்டாயமாக செய்யப்படுகின்ற தீமை, இயற்கை சீற்றத்தினால் வருகின்ற தீங்குகள். இதை விட என்ன சொல்ல போனா, ஒரு மனித இனத்திற்கு எதிராக இன்னொரு மனித இனம் இன்றைக்கு வரைக்கும் வந்து போர்களாலும் படுகொலைகளாலும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வந்து இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவை எல்லா சூழ்நிலையிலும் நாம் செய்ய வேண்டியது, நம்பிக்கை கொண்டவர் செய்ய வேண்டியதெல்லாம் தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவரை சந்திக்க, ஆண்டவருக்கு கடைசி நிமிஷம் வரை பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த உலக முடிவுன்றது வந்து இந்த அடையாளங்களை வைத்துதான் உலகம் முடிய போகுது, இல்ல இதோட வந்து மனுமகன் வரப்போறார் அப்படின்னு நம்ம தீர்க்கமா சொல்ல போறோமா? இல்ல அது அவர் இப்ப ஃபாதர் நமக்கு சொன்ன மாதிரி கடவுள் நமக்கு ஒரு சில அடையாளங்களை சொல்லி இருக்கிறார். ஆனால் அதையும் தாண்டி அவர் ரொம்ப உறுதியா என்ன சொல்றாரு? நீங்க வந்து தயாரிப்போட இருங்க, விழிப்பா இருங்கள். ஆண்டவர் எப்போது வேணுமாலும் வருவார், எப்ப வேணாலும் வரட்டும், எப்ப வந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. ஏன்? நம்ம விழிப்பா ஆயத்தமா தயாரோட காத்திருக்கணும். கதவை தட்டுவாரு, நம்ம கதவை திறப்போம், உள்ளே வருவார், நம்மோடு விருந்தாடுவார். இது வந்து இயேசுனுடைய பிரியா விடை உரையது. இதுவே வந்து வெளிப்பாட்டு செய்தியாக உரையாகவும் மாறுகின்றது. அந்த காலகட்டத்தில் துன்பங்களிலும் வேதனைகளிலும் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு இது ஆறுதலை தருகின்ற செய்தியாகவும் இது இருக்கின்றது. இன்னொரு நல்ல செய்தியும் இதில் அடங்கி இருக்கின்றது. மானிட மகன் அப்படின்னா வந்து வேதனை பாடுகள் அப்படிங்கிற நிலை மாறி இங்கு வந்து மானிட மகன் ஒரு வெற்றியாளராக, மாட்சியுடன் வர இருக்கின்றவராக, வல்லமையோடு வர இருக்கின்றவராக, மேகங்களில் பயணம் செய்கின்ற ஒரு பேராற்றல் கொண்டவராக, பெருமை கொண்டவராக இங்கே சுட்டி காட்டுவதையும் நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாடு முழுவதிலும் இந்த அடிக்கடி டே ஆஃப் த லார்ட், ஆண்டவரின் நாள் என்று பல நூல்களில் வருகிறது. அந்த ஆண்டவரின் நாள் சில பேருக்கு தான் அச்சுறுத்தும் நாளாக இருக்கும், சில பேருக்கு மகிழ்ச்சியின் நாளாக இருக்கும். அதையும் நம்ம வந்து இந்த பகுதியிலிருந்து புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய நாள், நம்பிக்கை கொண்டோர் ஆண்டவரின் நாளுக்காக ஆவலோடு காத்திருக்கிறார்கள். இந்த 32வது வசனம் இது எனக்கு ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு
இதுல தெளிவா போட்டுக்காரு. இது வந்து ஏசாண்டவர் சொன்னாரா இல்ல அவர் சொன்னதாக இவர்கள் யோசித்து எழுதினார்களா? இது 2 செய்தி சொற்கள். நம்ம வந்து அதிக விவாதத்துக்குரிய புதிய ஏற்பாட்டுல அதிகமான விவாதத்திற்கு உள்ளாகிய ஒரு வசனம் என்று இதை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். இயேசுக்கு அப்ப வந்து கடவுள் மகனா இருக்கிறதுக்கு இது தெரியாம போச்சா எப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அல்லது இயேசு மனித இயல்பில் அவருக்கு அறியாம இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விவாதம் வைக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு புதிய ஏற்பாட்டு வல்லுநர் மார்க்சன் என்கிறவர் ஒரு சின்ன விளக்கம் சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்க, மணுமகனுக்கோ வானத்தூருக்கோ கூட தெரியாது என்று சொல்லப்படுவது எதற்குனாக்க, தொடக்க கால திருச்சபையில் இயேசுவின் வருகை உடனடியாக வரவில்லை. அப்ப யாருக்குமே தெரியலப்பா என்று சொல்லப்பட்ட கட்டத்தில் அதை ஒரு மிகைப்படுத்தி யாருக்குமே தெரியாது என்று உயர்வு நம்பிக்கை அணியிலே சொல்லி இருக்கலாம் என்று சொல்லி கருதுகிறார்கள். அதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி. ஆனா இதே இயேசு மத்திய எழுதிய நற்செய்தி 25 வான மண்டலங்கள் மீது எக்காலம் முழங்க வந்து வருவாரு, செம்மறியும் வெள்ளாட்டையும் பிரிப்பது போல அமர்வார் என்று நடுத்தரவை பற்றி அழகாய் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். அப்போ நம்ம முரண்பாடா கருதக்கூடாது. இது கொஞ்சம் உயர்வு நெகிழ்ச்சியா சொல்லப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் நம்ம கருத வேண்டும். கட்டாயம். இதுல என்ன வேடிக்கைன்னா, மனுமகனுக்கு கூட தெரியாதுன்னு ஆண்டவரே சொல்லி இருப்பதாக நற்செய்தியில வாசிக்கும் போது, இத்தனையாம் தேதி இந்த நாள்ல இந்த இடத்துல வராரு என்று பல பேர் சொல்லுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. இங்க சங்கூதுறாங்க, அங்க எக்காலம் ஊதுறாங்க, இங்க முழங்கிட்டு நல்லா கேக்குது. பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாம உணர்ச்சிகளை தூண்டி மக்களை திசை திருப்புகின்ற, மக்களை ஏமாற்றுகின்ற, நற்செய்தியை கையில் எடுத்துக்கொண்டு நற்செய்தியை விளக்குகின்றவர்கள் தெரிந்த விதத்தில் ஆவியானவருடைய உண்மையான தூண்டுதல்ல இப்ப நம்ம இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இதுதான். ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று யாருக்குமே அதை பற்றி தெரியாது. ஆனால் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். எப்ப வரும் அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். மனுமகனுக்கே தெரியாது அப்படின்னா அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் என்பதுதான் செய்தி. அதை விட்டுட்டு நீ கவனமாயிரு, நீ விழிப்பாயிரு, நீ ஆயத்தமாயிரு. அதனாலதான் ஆண்டவர் ஊமைகள் வழியாக பேசுறார். அத்திமர ஊமையை எதுக்காக இங்கே பயன்படுத்தப்படுகின்றது? அத்திமரம் துளிர்க்க ஆரம்பிக்கின்றது, பசுமை வெளிவருகின்றது அப்படின்னா கோடை ஆரம்பமாக போகின்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதை ஊமையாக தான் ஆண்டவர் இங்கே பயன்படுத்தி, உங்களுக்கு துன்பம் வருகின்றது, போராட்டம் வருகின்றது, அப்படியா நீங்கள் மணுமகனை சந்திக்க போகின்றீர்கள், அதுதான் செய்தி. ஏறக்குறைய இத்தகைய ஒரு கருத்து தான் எனக்கும் மனதில் படுகிறது. யோவானும் யாக்கோபும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் அமரணும் போது அது தந்தை தான் முடிவு பண்ணுவார். இன்டைரக்டா ஆண்டவர் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என்னை பின்பற்றுவதில் அக்கறையாயிருங்க, அது தந்தை முடிவு செய்வார் என்போது ஏறக்குறைய அதை பற்றி கவலைப்படாதீர்கள், முக்கியமானதை விட்டு விட்டு முக்கியம் இல்லாததுக்காக நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டிய தேவையில்லை. பிரியமானவர்களே, இன்றைய 2வது வாசகம் இறுதியாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரையுள்ள இறைவசனங்கள் மற்றும் 18வது இறைவசனம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியை பற்றி சிந்திப்போம். துன்பப்பட்டு கொண்டிருந்த கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக இந்த நூலானது எழுதப்பட்டது. கலங்கி தவித்த மக்களுக்கு நீங்கள் கண்ணீர் வெடிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்காக தலைமை குரு இருக்கின்றார், உங்களை நேசிக்கின்ற தலைமை குரு இருக்கின்றார், உங்களோடு துன்பப்படுகின்ற தலைமை குரு இருக்கின்றார், துன்பங்களின் வழியாய் பரிகார பலி செலுத்துகின்ற தலைமை குரு இருக்கின்றார், அவர் உங்கள் துன்பங்களை எல்லாம் போக்கி உங்களுக்கு நிலை வாழ்வை பெற்று தருவார் என்கின்ற செய்தியை தான் மீண்டும் மீண்டுமாக நினைவுபடுத்துகின்றது. இன்றைய வாசகத்தில் கூட நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் ஊழியம் செய்ய வேண்டும், பணிபுரிய வேண்டும். என்ன பணி? பாவ பரிகாரம். ஆனா நம்ம பாக்குறோம், வழக்கமாக இந்த பாவ பரிகார பள்ளி என்ன நடக்கும்? வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும், தலைமை குரு செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவைகளை மாற்றி பாவ பரிகார பலியாக ஒரே முறை தன்னை பலியாக்கி நமக்கு விடுதலை தருகின்ற நிகழ்வை மீண்டும் மீண்டுமாக இந்த நூலின் ஆசிரியர் சுட்டி காட்டுகின்றார். எபிரேயர் திருமுகத்தினுடைய அமைப்புகளில் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவை மையப்படுத்திய செய்திகள் பலவாக இருக்கிறது. அதுவும் வெகு குறிப்பாக கிறிஸ்துவனுடைய குருத்துவத்தை அதிகமாய் வலியுறுத்துகிறது. இந்த கிறிஸ்துவின் குருத்துவத்தினால் கிறிஸ்துவர்களுக்கு விளைந்த பலன்கள், பெற்றுக்கொண்ட மீட்பு, இந்த உலகம் கண்டுகொண்ட ஆதாயத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது. ஏன் எபிரேயர் திருமுகத்தின் 4ஆம் அதிகாரத்தின் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள செய்தியானது இயேசு கிறிஸ்துவின் குருத்துவத்தின் மேன்மை பற்றி சொல்லுகிறது. இந்த 10ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் பலியின் மேன்மை பற்றி சொல்லுகிறது.
இப்ப திரும்ப திரும்ப பலியாகிற கிறிஸ்து, பலியை நிறைவேற்றுகிற கிறிஸ்து, பலி பொருளான கிறிஸ்து என்கின்ற பல செய்திகளை அடிப்படையா சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னாக்க, துன்புறும் திருச்சபைக்கு இயேசு வந்து ஒரு விடையாக அமைகிறார். இந்த யூத கிறிஸ்தவர்கள் வெகுவாக தொடர்கால திருச்சபையில் துன்புறுத்தப்பட்டார்கள், பல்வகையிலும் துன்பங்கள் ஏற்றார்கள். அந்நியர்களுடைய பாதையிலும் சரி, உள்ளுக்குள்ளாக இருக்கிற சக யூதர்களிடமிருந்தும் சரி, மற்ற ரோமைய அதிகாரத்தும் பாடுபட்டார்கள். அவங்களுக்குள்ள ஒரு மன தளர்வு, மன சோர்வு, அவங்களுக்குள்ளாக ஒரு பின்வாங்கும் மனநிலை. வந்தோம், ஒண்ணும் முடியல, திரும்பி தாய் மதத்துக்கே திரும்பி போயிடலாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தவிப்பு இருந்துச்சு. அந்த தவிப்பினுடைய காலகட்டத்துல தான் இந்த ஆசிரியர் எழுதுறாரு, தம்பி அங்க போய் ஒன்னும் சாதிக்கிறது இல்ல, இங்கே எல்லாமே இருக்குது, இங்க இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு நான் அங்க போகணும்னு நினைக்கிறேன் என்று ஒரு உறுதிப்பாட்டை தருவதாக நினைக்கிறேன். பழைய ஏற்பாடு, முக்கியமா தோரா, இறைவாக்குனர்கள், இவர்கள் அனைத்தின் நிறைவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்பதை இந்த திருமடல் முழுவதும் மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. நீங்கள் தயக்கமடைய வேண்டாம், மனம் தளர வேண்டாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், அவரை இறுக்கமாக பற்றி கொண்டு முன் செல்லுங்கள். அதுதான் இங்க சொல்லப்படுகிற செய்தியாக இருக்கிறது. நம்ம பலமுறை ஏற்கனவே நம்முடைய பகிர்ந்து கொள்ளுதலில் சொன்னோம், எப்படி ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் செலுத்தியுள்ள நம்ம ஆண்டவர் இயேசு. அதே போல இதெல்லாம் நிறைவேற்றி முடித்த இயேசு அங்க போயிட்டு எப்படி இருக்கிறாராம் பாருங்கள். அந்த இயேசு அங்கே இருக்கும்போது அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், அங்கே ஊழியனாக இல்லை. விண்ணகம் சென்ற இயேசு தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார், நின்று கொண்டு வானதூதர்களை போல பணிவுடை செய்து கொண்டில்லை. ஆகையினால் தான் இந்த குரு மிக மிக மேலானவர் என்றெல்லாம் சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிற இயேசு தம்மை நம்பி கிறிஸ்து அவரால் மீட்கப்பட்டவர்களுக்கு என்ன பலன்றது ஒரு அழகா ஒரு அருமையான செய்தியா சொல்றாரு. அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார், தாம் தூயவர்கள் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர்கள் ஆக்கினார். நிறைவுன்றது அந்த பர்ஃபெக்ஷன் இங்கேயே இருக்குது, இவரே பண்ணி கொடுக்கிறாரு, நீங்க மற்ற பழி பொருளோ குறைவான பழிக்கோ போக தேவையில்லை. அது அழகான ஒரு செய்தி. பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 33ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவாக்கு பகுதிகளை பற்றி சிந்தித்தோம். துன்புறுகின்ற, அதுவும் ஆண்டவரின் விருப்பப்படி நடப்பதால் துன்புறுகின்ற சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் ஆறுதல் அளிக்கின்ற செய்தியாக இன்றைய இறைவாக்கு பகுதிகள் அமைகின்றன. தானியேல் ஆகமத்திலே வாசித்தோம், திருவழிபாட்டு இலக்கியத்தின் அடிப்படையில் எவ்வாறு அவர் துன்புறுகின்றவர்களை ஆற்றுப்படுத்துகிறார். நல்லோருக்கு வாழ்வு உண்டு, கெட்டோருக்கு வெட்கம் உண்டு, அழிவு உண்டு என்று தெளிவாக அறிவுறுத்துகிற தானியேல் இறைவாக்குனரின் செய்தியை கேட்டோம். ஒரு நாள் வரும், மண்ணிலே உறங்குகிறவர்கள் அத்தனை பேரும் விழித்தெழுவார்கள், ஆண்டவர் அவரவருக்கு அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு கொடுப்பார் என்கிற செய்தியை நாம் பெற்றுக்கொண்டோம். இன்றைய நற்செய்தி வாசகத்துல கடைசி நாட்கள் எப்படி அமைய போகின்றன, மனுமகன் வருகை அவரில் நம்பிக்கை கொண்டோருக்கு உண்மையாகவே மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும் என்று சிந்தித்தோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தயாராயிருப்பது, எப்போதும் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாயிருப்பது. அப்படி நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக எந்த விதமான குழப்பத்திற்கும் தீங்குகளுக்கும் அஞ்ச வேண்டியதே கிடையாது. நம் ஆண்டவர் இயேசு துன்புற்ற தலைமை குரு, கீழ்ப்படிந்த தலைமை குரு. அந்த தலைமை குரு என்றென்றைக்குமாக நிறைவான பலி ஒப்பு கொடுத்து நம் எல்லாருக்காகவும் தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருந்து காத்து கொண்டே இருக்கிறார். அவரை எதிர்கொள்ளும் விதத்தில் வாழ்வு தரும் இறைவார்த்தை துணை செய்ய வேண்டும் என்று மேன்மேலும் ஆசிக்கிறோம். வாழ்வு தரும் இறைவார்த்தை ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாயிருக்க நம்மை தூண்டுகிற இறைவார்த்தை. வாழ்வு தரும் இறைவார்த்தை நெருக்கடிகளினால், மற்றவர்களின் துர்மாதிரிகையினால் நம்மை மனம் தளரச் செய்யாமல் ஆண்டவரையே பற்றி கொண்டிருக்க நம்மை வழிநடத்துகின்ற இறைவார்த்தை. வாழ்வு தரும் இறைவார்த்தை எப்போது கடைசி நாள் வரும் என்று அதை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிராமல், எந்த நாள் கடைசி நாளாக இருந்தாலும் நான் ஆண்டவரை எதிர்கொள்ள தயாராயிருக்கிறேன் என்று நம்மை சிந்திக்க வைக்கின்ற இறைவார்த்தை. இத்தகைய இறைவார்த்தை விண்ணை நோக்கிய நம்முடைய பயணத்தில் துணை நிருந்து ஆண்டவரின் உண்மையான சீடர்களாக இருக்க நம்மை வழிநடத்துவதாக.
வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டுமாக உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடை பெறுகிறோம். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க.